கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த 2026 வருஷத்திலே ஆண்டுடைய பெரிதான கிருபையும் அவருடைய அளவில்லாத அன்பிற்கு நாம் கடனாளிகளாக இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்திலே யோசிக்க வேண்டியதும், நன்றியுள்ள இருதயங்களை நாம் தெரிவிக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. இந்த மே மாதத்திலே முதல் நாளிலே இந்த அதிகாலையிலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறபடினாலே எந்தெந்த இடங்களிலிருந்து இந்த வேத வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, பிரியமானவர்களே, இந்த மே மாதத்திலே இந்த வாக்குத்தத்தங்கள் மூலமாக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் சபைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைகள் அளவில்லாதது, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் அளவில்லாதது. தேவரே, இந்த நாளிலும் கூட, இந்த மே மாதத்திலும் கூட நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே, கடந்த நாட்கள் எல்லாம் நீர் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து, ஆண்டவரே, சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் எங்களுக்கு ஜெயக்கொடியை நாட்டி, ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, உம்முடைய வேத வசனங்கள் மூலமாக நீர் எங்களுக்கு ஜெயம் தந்தபடினால ஸ்தோத்திரம். இந்த மே மாதத்தின் முதல் நாளிலே உம்முடைய வாக்குத்தத்தங்கள் மூலமாய் நீர் பேசும், இடைபடும், ஒவ்வொருவரையும் நீர் தைரியப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடும். எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த மே மாதத்திலும் கூட ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 41 அதிகாரம் 12 வசனம். ஏசாயா 41 அதிகாரம் 12 வசனம். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த மே மாதத்தில் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்கிறது? கடந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவருடைய பெரிதான கிருபை, அளவற்ற கிருபை நம்மை பாதுகாத்தது. அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் நமக்கு நல்லவராக, வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ளவராக இருந்தார். இந்த ஏசாயா 41 அதிகாரம் 12 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். பிரியமானவர்களே, இந்த மே மாதத்திலே உன்னுடைய போராட்டம் என்ன? நீ யாரோடு போராட வேண்டும்? அதை குறித்து தான் ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். கடந்த நாட்களிலே, ஏப்ரல் மாதத்திலே உன்னோடு இந்த உலகம் போராடினது. கடந்த நாட்களிலே உன்னோடு மாம்சீகமான சரீரமான ஜீவிதம் போராடினது. கடந்த நாட்களிலே பிசாசு உன்னோடு போராடினான்.
ஆனால் இந்த மே மாதத்திலே அந்த போராட்டமான ஜீவிதத்தை நீ காணக்கூடாது. உன்னோடு போராடினவர்கள் நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு கடந்த நாட்களிலே எத்தனையோ சத்துருக்கள் உன்னோடு போராடினார்கள். கடந்த நாட்களிலே உன்னோடு எத்தனையோ உனக்கு விரோதமான மனுஷர்கள் உன்னோடு போராடினார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த மே மாதத்திலே இந்த முதல் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உனக்கு இந்த அதிகாலையிலே தேவன் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? என் பிரியமான பிள்ளையே, என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, பெரியவர்களே, சிறியவர்களே, இந்த மே மாதத்திலே கடந்த நாட்கள் எல்லாம் யார் உன்னோடு போராடினார்களோ உன்னை அழிக்க வேண்டும், உன்னை கொல்ல வேண்டும், உன் குடும்பத்தை நாசப்படுத்த வேண்டும், உன் பிசினஸை அழிக்க வேண்டும், உன் சபையை அழிக்க வேண்டும், உன் ஊழியத்தை அழிக்க வேண்டும், நீ இல்லாமல் இல்பொருளாய் ஆக வேண்டும் என்று உன்னோடு எத்தனையோ போராட்டங்கள் உன்னோடு போராடினது. அது மாத்திரமல்ல, உனக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் உனக்குள்ளே ஒன்றோடு ஒன்று போராடினது. ஆனால் ஆண்டுடைய வாக்குத்தத்தம் சொல்கிறது, இந்த மே மாதத்திலே இந்த அதிகாலையிலே ஆண்டுடைய வாக்குத்தத்தம் சொல்கிறது, என் பிள்ளையே, என் மகனே, என் மகளே, என் குமாரனே, என் குமாரத்தியே, எனக்கு அருமையான விசுவாசிகளே, எனக்கு அருமையான ஊழியர்களே, எனக்கு அருமையான பரிசுத்தவான்களே, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, இந்த மே மாதத்திலே நீ கடந்த நாட்கள் எல்லாம் உன்னோடு யார் யார் போராடினார்களோ அவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். இதுதான் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். எப்படி? உன்னை அதிகமாய் ஆண்டவர் நேசிக்கிறபடினாலே, உன்னை அதிகமாய் ஆண்டவர் அவருடைய கையில் எடுத்து பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறபடினாலே, இந்த மே மாதத்திலே இந்த உலகத்தை நீ காண மாட்டாய். இந்த உலகத்தின் வல்லமைகள் உன்னிடத்திலே வராது. இந்த மே மாதத்திலே எந்த மாம்சத்தின் வல்லமைகள் உன்னோடு போராடாது. இந்த உலகத்தின் வல்லமைகள் உன்னோடு போராடாது. இந்த மே மாதத்திலே எந்த சத்துரு உன்னோடு போராட மாட்டான். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். இதற்கெல்லாம் ஒரு முடிவாக இந்த வாக்குத்தத்த வசனங்களை கர்த்தர் உனக்கு தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுடைய வலது கரங்களை வானத்துக்கு நேராக, சீயோனுக்கு நேராக உயர்த்துங்கள். இந்த மே மாதத்திலே கடந்த நாட்கள் எல்லாம் உங்களோடு போராடினவர்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு சொல்கிற வாக்குத்தத்தம், உன்னோடு கடந்த நாட்களில் போராடினவர்கள் அதிகம். உன்னை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தூத்தி நடந்தவர்கள் அதிகம். ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் சொல்கிறது, நீ ஒருவரையும் காண மாட்டாய், அவர்களை காண மாட்டாய். ஆனால் எதை காண்பாய்? அதான் வாக்குத்தத்தம். அப்படியானால் இந்த மே மாதத்திலே நாம் எதை காண போகிறோம்? இந்த உலகத்தை நாம் காண மாட்டோம். மாம்சத்தின் வல்லமைகளை நாம் காண மாட்டோம். பிசாசின் வல்லமைகளை நாம் காண மாட்டோம். நம்மை அழிக்கிற வல்லமைகளை நாம் காண மாட்டோம். நம்முடைய சபைகளை அழிக்கிற வல்லமைகளை நாம் காண மாட்டோம். ஆனால் உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஆனால் இந்த மே மாதத்திலே, இந்த முதல் நாளிலே, இந்த மே மாதம் முழுவதும் நீ ஒரு ஆசீர்வாதத்தை காண போகிறாய். அந்த ஆசீர்வாதம் தான் என்ன? நீ உலகத்தை காண மாட்டாய். ஆனால் உன் இயேசு கிறிஸ்து மகிமை பொரிந்தவராய் நீ உன் கண்கள் காணும். இதை குறித்து தான் ஏசாயா 33 அதிகாரம் 17 வசனத்திலே, உன் கண்கள் தூரத்தில் உள்ள தேசத்தை காணும், உன் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை நீ மகிமை பொரிந்தவராய் காண்பாய். தேவனுடைய பிள்ளையே, இந்த மே மாதத்திலே உன்னோடு போராடி உன்னை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் போராடினார்களே, அவர்களை நீ காண மாட்டாய். அவர்களுக்கு ஒரு முடிவை தேவன் உண்டு பண்ணினான். ஆனால் இந்த மே மாதத்திலே நீ காண போகிறதெல்லாம் உன் விசுவாச கண்ணினாலே
உன்னுடைய ஆசீர்வாதமான கண்ணினாலே, உன்னுடைய மன கண்ணினாலே, உன்னுடைய தேவனுடைய ஆவிக்குரிய கண்ணினாலே நீ எதை காண போகிறாய்? உன் இயேசு கிறிஸ்துவை, ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காண போகிறாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த இயேசு கிறிஸ்து உன் வீட்டுக்குள்ளே மகிமை பொருந்தினவராய் வாசம் செய்ய போகிறார். உன் வீட்டுக்குள் இருக்கிற இருளை கர்த்தர் நீக்குகிறார், அந்தகாரத்தை நீக்குகிறார், சாத்தானுடைய வல்லமைகளை கட்டி அழித்து போடுகிறார், பிசாசுடைய தலைகளை நசுக்கி போடுகிறார். நீ பயப்படாது இருப்பாயாக, நீ கலங்காமல் இருப்பாயாக, நீ திகைக்காமல் இருப்பாயாக. உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். தேவனுடைய பிள்ளையே, இந்த மே மாதத்திலே உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஆனால் உன் இயேசு கிறிஸ்துவை மகிமை பொருந்தின தேவனாய், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் ஒவ்வொரு நாளும் நீ காணப்போகிறாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசாயா 33 அதிகாரம் 17 வசனத்திலே எழுதப்பட்டபடி உன் கண்கள் தூரத்தில் உள்ள தேசத்தை பார்க்கும், ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும். அந்த ராஜா இயேசு கிறிஸ்து. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, மகிமை பொருந்தின தேவன். அவர் இந்த மே மாதத்திலே உன் குடும்பத்தை மகிமைப்படுத்த போகிறார். ஏனென்றால் உன் கண்கள் ராஜாவை எப்படி காணும் தெரியுமா? மகிமை பொருந்தினவராய். அப்போ உன் குடும்பங்கள் எல்லாம் இந்த மே மாதத்திலே மகிமையாய் காணப்படும், ஆசீர்வாதமாய் காணப்படும். முதலாவது, உன் கண்கள் உன்னை அழிக்க வேண்டும் என்று சொன்னார்களே, உன்னை சாகடிக்க வேண்டும் என்று சொன்னார்களே, உன்னை கொல்ல வேண்டும் என்று சொன்னார்களே, உன் குடும்பத்தை நாசப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்களே, உன்னுடைய பிசினஸை மூட வேண்டும் என்று சொன்னார்களே, உன் சரீரம் கொல்லப்பட வேண்டும் என்று சொன்னார்களே, அவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். அந்த சாபங்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். அந்த சாபத்தை நீ காண மாட்டாய். அந்த சாபத்திற்குரிய காரியங்களை நீ காண மாட்டாய். ஆனால் நீ எதை காண போகிறாய்? எதை உன் கண்கள் காண போகிறது? உன் இயேசு கிறிஸ்துவை, நீ ராஜாவை மகிமை பொருந்தினவராய் நீ காண போகிறாய். ஏசாயா 33 அதிகாரம் 17 வசனத்திலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும். இந்த மே மாதத்தில் இந்த இயேசுவை நீ காண்பாயாக. உன் குடும்பத்தில் காண்பாயாக, உன் பிசினஸ்ல காண்பாயாக, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே காண்பாயாக, உன் சபையிலே காண்பாயாக, உன் ஊழியத்திலே காண்பாயாக. இதோ ஒரு மகிமை பரலோகத்திலிருந்து, சியோனிலிருந்து அது இறங்கி வருகிறதை உன் கண்கள் காணும். தேவனுடைய பிள்ளையே, அந்த ராஜாதி ராஜா உன் குடும்பத்தை இந்த மே மாதம் எல்லாம் நடத்துவார். எப்படி நடத்துவார்? சாபமாக, இருளாக அல்ல, மகிமையாக நடத்துவார். உன் குடும்பத்திலே மகிமைகள் வீசும், உன் ஜீவியத்திலே மகிமைகள் வீசும், உன் வேலை ஸ்தலத்திலே மகிமைகள் வீசும், ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மகிமைகள் வீசும். முதலாவது, நீ உன் இயேசுவை மகிமை பொருந்தினவராய் காண்பாய். தூரத்தில் உள்ள தேசம், அதைதான் உன்னை அழிக்க வேண்டும், உன்னை கொல்ல வேண்டும் என்று இருந்தவர்களை, உன்னோடு யுத்தம் பண்ணினவர்களே, அவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாயாவார்கள். தேவனுடைய பிள்ளையே, உன்னை அழிக்க வேண்டும் என்று காணப்பட்டவர்கள், அவர்கள் இருந்த இடத்தை கூட நீ காண முடியாது. ஆனால் ஒரு இடத்தை காண தேவன் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். உன்னோடு போராடினவர்களை நீ காண மாட்டாய், ஆனால் நீ ஒருவரை காண்பாய். அவர்தான் யார்? இயேசு கிறிஸ்து. மகிமை பொருந்தின இயேசு கிறிஸ்து. இரண்டாவது அதே வாக்குத்தத்தம் சொல்கிறது, உன்னை யுத்தம் பண்ணி, உன்னோடு யுத்தம் பண்ணினவர்களை நீ காண மாட்டாய், அவர்கள் இல்பொருளாயாவார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த பொருள், அந்த இடம் இருந்ததா நீ காண மாட்டாய். உன்னோட யுத்தம் பண்ணினவர்களை காண முடியாது.
அவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் ஆவார்கள் என்றால் ஒரு இடம் ஒரு பொருள் இருந்ததாகவே காணப்படாது. ஆனால் ஒரு இடத்தை நீ காண போகிறாய். அந்த இடம்தான் சியோன், அந்த இடம்தான் புதிய எருசலேம். இதைதான் ஏசாயா 33:17 சொல்லப்பட்டிருக்கிறது. தூரத்தில் உள்ள தேசம் உன் கண்கள் காணும், அந்த தேசம் தான் சியோன், அந்த தேசம் தான் புதிய எருசலேம். இந்த மே மாதத்திலே ஒவ்வொரு நாளும் அந்த பரலோக ராஜ்யத்தை நீ காண்பாயாக, அந்த சியோனை நீ காண்பாயாக, அந்த புதிய எருசலேமை நீ காண்பாயாக. ஆகையினால்தான் சங்கீதம் 128 சங்கீதம் 5 கர்த்தர் உன்னை சியோனில் இருந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, சியோனில் இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு அனுப்புவாராக, ஒரு மகிமையை கர்த்தர் உனக்கு அனுப்புவாராக. தேவனுடைய பிள்ளையே, முதலாவது உன் இயேசுவை ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணப்போகிறாய். இரண்டாவது, ஒரு பொருள் இருந்ததை உன்னோடு யுத்தம் பண்ணினவர்களை நீ காண முடியாது. அவர்கள் எல்லாரையும் தேவன் இல்பொருளாய் மாற்றுவார். ஆனால் உனக்காக ஒரு சியோனையும் புதிய எருசலேமையும் இயேசு கிறிஸ்து கட்டி கொண்டிருக்கிறார். அதனால்தான் என் பிதாவினுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை கட்டுகிறேன், கட்டப்போகிறேன், அந்த ராஜ்யத்தை கட்டப்போகிறேன். அந்த ஒரு ஸ்தலம்தான் சியோன் புதிய எருசலேம். தேவனுடைய பிள்ளையே, பிரியமானவர்களே, குமாரனே, குமாரத்தியே, மகனே, மகளே, விசுவாசிகளே, ஊழியர்களே, இந்த மே மாதத்திலே ஒரு ராஜ்யத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள், ஒரு பரலோகத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள், ஒரு பெரிய பர்வதத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள், ஒரு பெரிய ராஜ்யத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள், ஒரு பெரிய சியோனை நீங்கள் காணப்போகிறீர்கள், ஒரு பெரிய புதிய எருசலேமை நீங்கள் காணப்போகிறீர்கள், ஒரு பெரிய பரலோக ராஜ்யத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். அந்த பரலோக ராஜ்யம் பரலோகத்தில் இருந்து உன் வீட்டுக்குள் இறங்கி வருவதாக. இதுவே ஊழியக்காரர்கள் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம். உன் வீடு பரலோகமாய் மாறும், உன் பிசினஸ் ஒரு ஆசீர்வாதமாய் மாறும், உன் ஜீவிதம் கிறிஸ்துவின் சுபாவமாய் மாறும். இதுதான் மே மாதத்திலே கர்த்தர் உனக்கு தருகிற வாக்குத்தத்தம். நீ கலங்காதே, நீ திகையாதே, நீ பின்வாங்காதே, நீ மனுஷனை கண்டு பின்வாங்கி போகாதே, இந்த உலகத்தை கண்டு பின்வாங்கி போகாதே, சத்ருவை கண்டு பின்வாங்கி போகாதே, உன்னோடு யுத்தம் பண்ணுகிறவனை கண்டு நீ பின்வாங்கி போகாதே. உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் உன்னோடு இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், வசனத்தில் உண்மை உள்ளவர். அவர் வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. அவர் மாறாதவர். அவர் மனம் மாற ஒரு மனுஷன் அல்ல. அவர் தேவாதி தேவன், தேவனுடைய குமாரன், தேவனாகிய கர்த்தருக்கு பிதாவுக்கு சமமானவர். அவர் வார்த்தையை நீ விசுவாசித்து இந்த மே மாதத்திலே இந்த 1ஆம் தேதியிலிருந்து உன் காலையை நீ முன்பாக வைப்பாயாக, பின்னாக வைக்க வேண்டாம். ஏசாயா 41:12 உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். அவர்களை நீ காண வேண்டாம், அவர்களை திரும்பி பார்க்க வேண்டாம். நீ உனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார் ஒரு இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார், ஒரு உயிர்த்தெழுந்த இயேசு நின்று கொண்டிருக்கிறார், உனக்காக ஜெயித்த இயேசு நின்று கொண்டிருக்கிறார். அந்த இயேசு சொன்னார், உலகத்தை நான் ஜெயித்தேன். இந்த உலகம் போன மாதம் உன்னோடு போராடினது, உலகத்தின் மனுஷர்கள் போராடினார்கள், உலகத்தின் சுபாவங்கள் போராடினது, உலகத்தின் பாவங்கள் போராடினது. அதை நீ இனி காண மாட்டாய், உன் குடும்பத்தில் நீ காண மாட்டாய். உன் இயேசுவை மாத்திரம் நீ காண்பாயாக. அந்த இயேசுவை நீ எப்படி காண போகிறாய்? உன் விசுவாச கண்ணினாலே, உன் பரிசுத்த கண்ணினாலே, உன் தெய்வீகமான கண்ணினாலே, உன் ஆவிக்குரிய கண்ணினாலே அந்த இயேசுவை மகிமை பொரிந்தின தேவனாய் காண். அந்த தேவன் மகிமை பொரிந்தவர், அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அந்த இயேசுவை மாத்திரம் பார், அவருடைய அடிச்சுவடுகளை மாத்திரம் பின்பற்று. இரண்டாவது,
உன்னோடு யுத்தம் பண்ணினவர்களை அவர்கள் எல்லாரும் இல்பொருளாயாவார்கள். அந்த பொருளோ அந்த இடமோ இருந்ததாய் காணப்படாது. ஆனால் ஒரு இடத்தை நீ காணப்போகிறாய், ஒரு ஸ்தலத்தை நீ காணப்போகிறாய், ஒரு பர்வதத்தை நீ காணப்போகிறாய், ஒரு வீட்டை நீ காணப்போகிறாய். அந்த வீடுதான் சியோன், அந்த வீடுதான் புதிய எருசலேம். தேவனுடைய பிள்ளையே, அதைதான் ஏசாயா 33:17 தூரத்தில் உள்ள தேசத்தை உன் கண்கள் காணும். அந்த தேசம்தான் சியோன், அந்த தேசம்தான் புதிய எருசலேம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்கள் எல்லாம் மூடுவோமாக. எல்லாரும் முழங்கால் படியிடுங்கள். இந்த மே மாதத்திலே, இந்த 1ஆம் தேதியிலே அந்த சியோன் பர்வதம் உன் வீட்டுக்குள்ளே இறங்கி வரட்டும். பரிசுத்தாவினுடைய வல்லமை இறங்கி வரட்டும். பரிசுத்தாவினுடைய சக்தி இறங்கி வரட்டும். உன் பலவீனமான சரீரத்தை ஆண்டவர் பலப்படுத்துவாராக. உன் வியாதியான சரீரத்தை கர்த்தர் சுஸ்தப்படுத்துவாராக. கிருபையை கொடுப்பாராக. இந்த மே மாதத்திலே அப்பா, நீர் என்னை அழைத்த தேவன் அப்பா, என்னை மனுஷன் அழைக்கவில்லப்பா. ஆண்டவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன். ஆண்டவரே, என்னோடு எத்தனையோ காரியங்கள் போராடி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் சமாளிக்க என்னால முடியல. ஆண்டவரே, உன்னுடைய கிருபையை மாத்திரம் எனக்கு தாரும்பா. உன்னுடைய கிருபையை மாத்திரம் எனக்கு தாரும்பா. எல்லாரும் முழங்கால் படியிடுங்கள். எல்லாரும் கண்களை மூடுங்கள். உன் கண்ணீரோடு நீ செபிக்கிற செபம், கண்ணீரோடு விதைக்கிற விதை, அது கம்பீரத்தோடு அறுக்கிற ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றப்படும். இந்த மே மாதமே உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த உலகத்தின் ஆவிகளோடு, உலகத்தின் மனுஷனோடு, உலகத்தின் சக்தியோடு நீ போராடாதே. அதையோடு நீ பார்க்காதே. அவைகள் எல்லாம் நீ காண்பதில்லை. இந்த மாதத்திலே உன்னை அழைத்த இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பார்த்து, அவர் மகிமை பொரிந்தின தேவனாய் உன் குடும்பத்தை மகிமையின் கூடாரமாய் கர்த்தர் மாற்றுவார் என்று நாங்கள் வாக்குத்தத்தத்தோடு, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையோடு இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள் இல்பொருளாய் ஆவார்கள். அவர்கள் ஒரு பொருள் அல்ல, அவர்கள் ஒரு பொருட்டல்ல. ஆனால் உனக்காக ஒரு பெரிய பர்வதமான சியோன் புதிய எருசலேமை கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார். அந்த ராஜ்யத்தை உன் கண்கள் மகிமை பொரிந்தினதாய் காணும். தூரத்தில் உள்ள தேசத்தை மகிமை பொரிந்தினதாய் காணும். இயேசு கிறிஸ்துவை மகிமை பொரிந்தினவராய் காணும். இந்த மாதத்திலும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரியமானவர்களே, எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் நீங்கள் மகிமை பொருந்தின குடும்பமாய், மகிமை பொருந்தின பிசினஸ் ஆய், மகிமை பொருந்தின ஆவிக்குரிய ஜீவியமாய், சியோனாய் புதிய எருசலேமாய் கட்டி உடைய ராஜ்யத்திலே அனைவரையும் நீர் சேர்க்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.